ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். ரோகிணி அவசர அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிரிஷ் கிட்ட தனியா பார்த்து பேசுறாங்க. என்ன பத்தி எதுவும் டாக்டர் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டுறாங்க. முத்து இத தூரமா நின்னு பார்த்துட்டு, என்ன பார்லர் அம்மா கிரிஷ் கிட்ட ஏதோ கோவமா பேசுதுல மீனா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாங்க, ஏற்கனவே அவன் பயந்து போயிருக்கான். இந்த ரோகிணி எதுக்கு கிரிஷ மிரட்டுற மாதிரி பேசுறாங்க? ச்சே, அவனை தனியா விட்டுட்டு வந்து தப்பா போச்சுங்க, வாங்க போலாம் அப்படின்னு மீனா முத்து வேகமா வராங்க. மீனா வேகமா வந்து, என்ன ரோகிணி, எதுக்காக சின்ன பையனை மிரட்டுற மாதிரி பேசுறீங்க? மீனா, நான் எதுக்கு அவங்கள மிரட்டுறேன்? நான் சும்மா என்னன்னு கேட்டேன். டாக்டர் என்ன கேக்குறாரோ அதுக்கேத்த மாதிரி பதில் சொல்லுன்னு சொன்னேன். எதுக்கு பயப்படுற? பயப்பட வேண்டாம்னு தான் சொன்னேன். நான் ஏன் மீனா சின்ன பையனை மிரட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிளம்பிடுறாங்க. மீனா சொல்றாங்க, உன் மனசுல என்ன தோணுதோ அதை தெளிவா டாக்டர் கிட்ட சொல்லு கிரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. டாக்டரும் கிரிஷ் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டு பேச்சு கொடுக்கறாங்க. அவங்க அம்மாவை பத்தி கேள்வி கேட்கும்போது ஏதோ ஒளரி ஒளரி பேசுற மாதிரி டாக்டருக்கு நல்லாவே புரியுது. டாக்டர் கிரிஷ் கிட்ட பேசிட்டு மீனா முத்துவுக்கு தனியா கூப்பிட்டு, பையன் நல்லாதான் இருக்கான், மனதளவுல ஏதோ போலீஸுங்கிற விஷயத்தினால கொஞ்சம் பயந்துருக்கான். அவங்க அம்மா பத்திய விஷயத்த கேட்டா ஏதோ வளர்றான், எதையோ சொல்லக்கூடாதுன்னு யாரும் மிரட்டி இருக்காங்க. ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு முயற்சி பண்றான், அத சொல்லாம மறைச்சு பொய் சொல்றான். இது வரைக்கும் தான் சார் தெரிஞ்சிருக்கு. ஆனா அவங்க அம்மா துபாயில இல்ல சார், அவங்க அம்மா இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கண்டுபிடிச்சிடுறாரு. முத்து மீனா கிட்ட சொல்றாரு, நான் சொல்லல மீனா, கிரிஷோட அம்மா இங்கதான் இருக்காங்க. கிரிஷோட விஷயம் தான் ரொம்ப மர்மமாவே இருக்கு. கிரிஷோட அம்மா யாருன்னு தெரிஞ்சா எல்லா பிரச்சனைக்கும் விடை கிடைக்கும். அத கண்டுபிடிக்கணும். ஒத்த பொம்பளை எல்லாரையும் ஆட்டம் காட்டுது பாத்தியா அப்படின்னு முத்து சொல்றாரு. டாக்டர் ஸ்பெஷலா சொல்லி அனுப்புறாரு, அந்த பையனுக்கு உங்க கூட இருக்கிறதா சந்தோஷம், அதுவும் உங்க வீட்டுல இருக்கிறது. உங்க வீட்டுல இருக்கும்போதுதான் அவங்க அம்மா கூட இருக்க மாதிரி அவனுக்கு சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லி சொன்னான். அதை மட்டும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. முத்து கேக்குறாரு, என்ன மீனா, நம்ம வீட்டுல இருந்தா நீ அன்பா பாத்துக்கிற, எல்லாம் சரிதான், எங்க அம்மா கூட திட்டிகிட்டே இருப்பாங்க, ஆனா அவங்க அம்மா கூட இருக்க மாதிரி சந்தோஷம், இது என்ன? அவங்க அம்மா துபாயில இருக்காங்க, எந்த குழந்தைக்கும் அம்மா மாதிரி வேற ஒருத்தர் பாத்துக்கிறவே முடியாது. டாக்டர் என்ன சொல்றாரு? நம்ம வீட்டுல இருந்தா அவங்க அம்மா வீட்டுல இருக்க மாதிரி சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு முத்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கிரிஷ கூட்டிட்டு வந்து மீனா அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. நைட்டு ரோஹிணி மீனா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன மீனா, அந்த பையனை என்ன செஞ்சீங்க? இல்லங்க, குழந்தை ரொம்ப பயந்துருக்கானா, டாக்டர் இப்போதைக்கு கொஞ்ச நாள் வச்சு பாத்துக்கங்க, அதுவும் உங்க வீட்டுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. நம்ம வீட்டுல வச்சிருந்தா அத்தை திட்டுவாங்கல்ல, அதனால்தான் எங்க அம்மா வீட்லயே வச்சிருக்கேன், 2 நாள் வச்சிருந்துட்டு அப்புறம் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுடுவோம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. ரோஹிணிய மனோஜ் அவசரமா கூப்பிடுறாரு. ரோஹிணி கையில இருந்த போனை கீழே வச்சதை மறந்துட்டு வேகமா எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்பன்னு பார்த்து ரோஹிணியோட போனுக்கு ஒரு கால் வருது. மீனா போனை எடுத்துட்டு அட்டன் பண்ணலாமா வேண்டாமா, அடுத்தவங்களுக்கு வர போனு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. திரும்ப திரும்ப கால் வர்றதுனால மீனா போன் எடுத்து அட்டன் பண்றாங்க. கல்யாணி, கல்யாணி அப்படிங்கிற சவுண்ட் கேக்குது. மீனா அப்படியே அதிர்ந்து போயிடுறாங்க. கல்யாணியா, இங்க அப்படி யாரும் இல்லையே அப்படின்னு மீனா யதார்த்தமா வாயை விட்டு உளறிடுறாங்க. போனை உடனே கட் பண்ணிடுறாங்க. கிரிஷோட பாட்டி தான் ரோஹிணிக்கு கால் பண்ணிருக்காங்க. இந்த குரலை கூட நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சே அப்படின்னு மீனா திரும்ப திரும்ப யோசிச்சு பாக்குறாங்க. போனை வச்சுட்டு மீனா எந்திரிச்சு கிச்சன் பக்கம் வந்துடுறாங்க. ரோஹிணி வேகமா வந்து போனை எடுத்துட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. மீனா போய் முத்துக்கிட்ட சொல்றாங்க, ஏங்க, ரோஹிணியோட போனுக்கு ஒரு கால் வந்தது, யதார்த்தமா நான் அந்த காலை அட்டன் பண்ணேன், கல்யாணின்னு யாரோ கூப்பிட்டாங்கங்க, கிரிஷோட அம்மா பேரும் கல்யாணின்னு தானே கிரிஷ் சொன்னான் அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க. என்ன மீனா சொல்ற? அப்படின்னா இந்த பார்லர் அம்மா தான் கிறிஷோட அம்மான்னு சொல்ல வரியா? சேச்சே, இல்லங்க, நான் எப்படி அப்படி சொல்ல முடியும்? ஒரு பெத்த அம்மா பிள்ளை கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? அதுவும் அவன் படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு. இருக்காது, நான் ஏதோ தப்பா கேட்டுட்டனோ அப்படின்னு மீனா சொல்றாங்க. முத்து, இல்ல மீனா, நீ கேட்டது சரியா கூட இருக்கலாம், இத கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழி இருக்கு. வா மீனா, நாளைக்கு ஒருத்தவங்கள்ட்ட நான் கூட்டிட்டு போறேன், அவங்கள வச்சு கிறிஷியோட அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு முத்து சொல்றாரு. மீனாவும் சொல்றாங்க, ஏங்க, ரோஹிணியோட போன்ல பேசின குரல் யாருன்னு எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சுங்க, கிறிஷோட பாட்டி குரல் மாதிரிதான் இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே, அதான் மீனா, நாமளே இப்போ கிறிஷோட பாட்டியை தான் பார்க்க போறோம், அவங்களால மட்டும்தான் கிறிஷோட அம்மா யாருன்னு சொல்ல முடியும் அப்படின்னு முத்து நேரா கிறிஷ் பாட்டிய பாக்குறதுக்காக ஊருக்கு கூட்டிட்டு போறாரு. ஏங்க, பாட்டி ஊருக்கு பக்கத்து ஊருன்னு தெரியும், ஒவ்வொரு வீடாவா தேட முடியும்? அது இல்ல மீனா, நீ பார்லர் அம்மாவோட போனுக்கு ஒரு போன் வந்துச்சுன்னு சொன்னீல, அந்த நம்பர் எதுன்னு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்குதுங்க, அந்த நம்பருக்கு போன் பண்ணி அட்ரஸ் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி முத்து மீனாக்கு சொல்றாங்க. எப்படிங்க, அட்ரஸ் கேட்டா கொடுத்துருவாங்களா? நீ போன் பண்ணி கல்யாணிங்கிறவங்க ஒரு பார்சல் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லு, நாம அந்த வீட்டு அட்ரஸ வாங்கிட்டு நேரா அங்க போயிடலாம் அப்படின்னு முத்து சொன்னோன்ன மீனாவும் அதே மாதிரி போன் பண்ணி கல்யாணிங்கிறவங்க உங்களுக்கு ஒரு பார்சல் அனுப்பியிருக்காங்க, அதை டெலிவரி பண்ணணும்னு சொல்லி போன் பண்ணி கேக்குறாங்க. அங்க இருக்கிறவங்களும் அட்ரஸ கொடுத்துடுறாங்க. கரெக்டா மீனாவும் முத்துவும் நேரா போய் கிறிஷோட பாட்டிய பாக்குறாங்க. அவங்க மீனாவையும் முத்துவையும் பார்த்த உடனேயே பதறிக்கிட்டு, என்னால இப்ப பார்க்க முடியாது, போங்க
அப்படின்னு கத்துறாங்க. ஒரு குழந்தையோட வாழ்க்கையை இப்படி சீரழிக்கிறீங்க. அவன் பாவம் தங்கி படிக்கிற ஸ்கூல்ல சேர்ந்துகிட்டு அவ்வளவு கஷ்டப்படுறான். அங்க ஏதோ ஒரு பையனோட சண்டை போட்டு அடுத்த பையனை அடிச்சு காயப்படுத்திட்டாங்க. ஸ்கூல்ல போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன்னு மிரட்டின உடனே ஸ்கூலை விட்டு எங்கேயோ காணாம ஓடி போயிட்டான். ஸ்கூல்லையும் தேடினாங்க. என்னமோ நல்ல நேரம் ஏன் கண்ணுல மாட்டுனான். குழந்தை உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம் தெரியுமா? கார் டிக்கிக்குள்ள எவ்வளவு நேரம் படுத்திருந்தான்னு தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் காப்பாத்திட்டோம். எதுக்காக அவனை இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு மீனாவும் முத்துவும் சரம் வாரியாக அந்த பாட்டியை திட்டின உடனே பாட்டி உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. நேத்து நீங்க தானே ரோஹிணிக்கு கால் பண்ணது? எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. கிறிஷ் டாக்டர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். நீங்க உண்மையை சொன்னா போதும் அப்படின்னு மீனாவும் முத்துவும் மிரட்டுறாங்க. பாட்டியும் அழுதுகிட்டே, என் பேரன் இவ்ளோ கஷ்டப்படுறானா? எப்படி இருந்தாலும் என் பையன் உங்க வீட்டுல இருந்தா நல்லா இருப்பான்னு நினைச்சுதான் அங்க விட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்லாம கொல்லாம போனேன். கடைசி அவனை வேற ஸ்கூல்ல மாத்துவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு அழுகுறாங்க. அப்படின்னா ரோஹிணி தான் கிறிஷோட அம்மாவா? ஆமா அப்படின்னு பாட்டியும் உண்மையை ஒத்துக்கிறாங்க. மீனாக்கும் முத்துக்கும் செம்ம ஆத்திரம் வருது. மீனாவும் முத்துவும் நேரா வீட்டுக்கு வராங்க. பார்த்தா வீட்டுல பார்லர்மா மட்டும் இருக்காங்க. முத்து கத்துறாரு, பார்லர்மா வெளில வா அப்படின்னு. ரோஹிணி வேகமா வந்து, என்ன முத்து, என்ன விஷயம்? எதுக்கு இவ்வளவு சத்தமா கத்துறீங்க? அநாகரிகமா இல்ல இப்படி அடுத்தவங்க பேரை சொல்லி கத்துறதுக்கு அப்படின்னு ரோஹிணி ரொம்ப திமிரா பேசினோன்ன மீனா ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. ரோஹிணிக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன மீனா, இப்ப எதுக்கு என்ன அடிச்சீங்க? உன்னை ஒரு அடியோட நிறுத்தினேன்னு சந்தோஷப்படு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ எல்லாம் ஒரு தாயா? பெத்த புள்ள இவ்வளவு கஷ்டப்படுறான், வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உன் வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா போதும்னு நீ நினைச்சிட்ட இல்ல? அந்த பையனை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துற அப்படின்னு மீனா தெளிவா கேட்டுறாங்க. ரோஹிணிக்கு அதிர்ந்து போயிடுது. அப்படின்னா மீனா முத்துக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.